ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட். கீழே சப்ஸ்கிரைப்னு ஒருத்தர் இருக்கான், அவனை செல்லமாக கொஞ்சம் தட்டிட்டு வந்துடுறீங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளோட யூடியூப் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் வீடியோ. ஸோ இதில் இருக்க நிறை குறை இதுகளையெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதையும் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் அந்த டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணி வீடியோ போடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த பெட்டை பற்றி நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, யாரடா குத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்கல்ல, இவனுங்களை பற்றி தான். ஆமாம், ஹெட்ஜாக்ஸே தான். நிறைய பேர் ஹெட்ஜாக்ஸை பார்த்த உடனே ஹெட்ஜாக்ஸையும் பார்க்குபெயினையும் கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. பார்க்குபெயின் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முயல் சைஸுக்கு பெருசாக இருக்கும், அண்ட் அதை தமிழில் முள்ளம் பன்றிம்பாங்க. அதுவே ஹெட்ஜாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாம்ஸ்டரோட அடல்ட் சைஸில் இருப்பாங்க. அதை தமிழில் முள் எலி அப்படிம்பாங்க. பார்க்குபெயின்ஸ் அவங்க மேலே இருக்க அந்த முள்ளை தெரிப்பாங்க ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமில், அதாவது அவங்கள பாதுகாத்துக்க. அதே மாதிரி ஹெட்ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பாடியை சுருட்டி இருக்க அந்த முள்ளையெல்லாம் ஸ்டிஃபாக வச்சுக்குவாங்க. இவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அது. ஹெட்ஜாக்ஸோட நேட்டிவ் அண்ட் ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஷியாலையும் கிடைக்கும், ஆஃப்ரிக்காலேயும் இருக்குது, யூரோப்லேயும் இருக்குது. ஏஷியா அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியோட ஹெட்ஜாக்ஸ் தான். அது கம்ப்ளீட்லி இல்லீகல், அது வளர்த்தக்கூடாது. நம்ம பெட்ஸாக வளர்த்துறது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ஹெட்ஜாக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆஃப்ரிக்கன் ஹெட்ஜாக்ஸ் லீகலா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஆஃப்ரிக்கன் ஹெட்ஜாக்ஸை வளர்த்தலாம், ஆனால் பரிவேஷ் பேப்பர்ஸோடு வச்சு வளர்த்தணும். இவங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 to 10 years வரைக்கும் இருப்பாங்க. அது கேப்டிவில் வச்சுருக்கனால முன்ன பின்ன உங்களுக்கு சேஞ்சஸ் வரும், பட் ஆவரேஜ் 8 to 10 தான். நீங்கள் இப்போ ஒரு ஹெட்ஜாக் வளர்த்த போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் ஸ்பேஸாக நீங்கள் அட்லீஸ்ட் 2 feetக்கு மேலே இருக்க கேஜஸ் அவங்களுக்கு கொடுங்க. அதுவும் கேஜ் அப்படின்னா கீழே கம்பிகளோ நெட்டோ இல்லாத மாதிரி ஃப்ளாட் பாட்டமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உள்ளே அதுகளுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு ஹைட் அவுட் வேணும். நீங்கள் ஏதாவது பேர்ட்ஸோட ப்ரீடிங் பாக்ஸஸ் வைக்கலாம், இல்லை பிவிசி பைப்ஸை கட் பண்ணி உள்ளே வைக்கலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு ரன்னிங்க்கு வீல் வைங்க. ஸோ வீல் வச்சிங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இவங்க இப்போ நல்லா கைக்கு வருவாங்களா, டேம்டாக இருப்பாங்களா, இல்லை அட்டாக் பண்ணுவாங்களா, இவங்க நேச்சர் எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க நல்ல சோஷியலைஸ்டு ஒன்று தான். நீங்கள் எப்படி அவங்கள பழக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுக்கும் போது அவங்க ரொம்ப ஜென்டலாக சாஃப்டாக எடுங்க. நீங்கள் ரஃபாக ஹேண்டில் பண்ணும்போது அவங்க பயந்துட்டு அவங்க டிஃபென்ஸு, அதாவது சுருண்டு பால் மாதிரி இதாகிக்குவாங்க, எடுக்க கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் இப்போ தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வந்த உடனே உங்ககிட்ட அது பழகாது. நீங்கள் யார் அப்படிங்கிறது அவங்க பார்த்துக்கணும். அதனால் கையில் ஃபுட்டு கொடுத்து பழக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ரொட்டீனாக அது கூட பழகி ஃபுட்டு கொடுத்து டெய்லியுமே அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்டாக் பண்ணுற அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் இன்றைக்கி தான் வாங்குறீங்க உடனே கையில் எல்லாம் பழக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டோரில் ஒருத்தவங்க கிட்டே இருந்திருக்கும், அவங்களோட ஸ்மெல்லிங் வேறு. அவங்களுக்கு என்ன தான் அது டேம்டாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்த உடனே ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு வேறு ஆள் மாதிரி தான் தெரியும். ஏன் அப்படின்னா உங்கள் ஸ்மெல் டிஃப்ரெண்ட். அதனால தான் சொல்கிறது, வாங்கணுன்னே உங்கள் கையில் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 2-3 days ஆகுது, அது கூட கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இவங்களோட கலரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆனால் பேசிக்காக நம்மக்கிட்ட எப்போவுமே கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பினோ கிடைக்கும். ஆல்பினோ பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஐஸில் வரும். சால்ட் அண்ட் பெப்பர் அப்படிம்பாங்க உங்களுக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஐஸில் வரும். இதுக்கு அடுத்து சினமன் ஒரு கலர் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஐஸும் இருக்கும், டார்க் மரூன், அதாவது ரூபி ஐம்பாங்க அவங்கள. நிறைய பேர் ஹெட்ஜாக்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி அப்படிம்பாங்க. அது ஈஸி அப்படின்னா அது நம்ம எப்படி பார்த்துக்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் அந்த ஹேபிட்டட், அவங்க வச்சுருக்க கேஜை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான ப்ராப்பர் டயட்டு கொடுக்கணும். அண்ட் அவங்களுக்கு க்ரூமிங்குமே பண்ணலாம். நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு லூக் வார்ம் வாட்டர், அதாவது வெதுன்னு இருக்க தண்ணியில் நீங்கள் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணி அவங்கள குளிக்கவும் வைக்கலாம். அண்ட் அவங்களோட அந்த முள் சீசனல் ஃபால்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஹெட்ஜாக்ஸோட டயட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்ஜாக்ஸ் நார்மலி இன்செக்டிவோரஸ், அதாவது வெஜிடபிள்ஸும் சாப்பிடும், பூச்சிகளையும் சாப்பிடும்.
ஆனால் நாள் போக்கில் நம்ம வந்து டயட்டில் அவங்களுக்கு வந்து பாயில்டு சிக்கன் ஃபிஷஸ்லாம் கொடுத்து அது இப்போது கார்னிவோரஸாக இருக்குது. பட் அவங்களோட பேசிக் டயட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், ஒரு சில வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், மீல் வார்ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோச்சர்ஸு கொடுக்கலாம். அண்ட் ஒகேஷ்னலி நீங்கள் வந்து பாயில்டு சிக்கன்ஸ் கொடுக்கலாம், ஃபிஷ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வச்சுருக்க ஹெட்ஜாக் மேலாக ஃபீமேலானு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஹெட்ஜாகை எடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 2 ஹோல்ஸுமே வந்து செப்பரேட்டாக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அது வந்து மேல். 2 ஹோல்ஸுமே பக்கம் பக்கமாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஃபீமேல். அண்ட் எல்லோரும் சொல்கிற மாதிரி அக்ரெசிவெலாம் கிடையவே கிடையாது. அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அவங்களோட நீங்கள் இன்ட்ராக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அக்ரெசிவெலாம் இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கே வந்தாச்சு. ஹெட்ஜாக்ஸோட பேசிக்ஸாக உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்னமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கு நாங்கள் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.